தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளும் அவர்களை சார்ந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள், 3 மாநில செயலாளர்கள் திரு மோகன், சத்யராஜ், ஜெயராமன், மாநில பொருளாளர் திரு நடன சபாபதி அவர்கள், அதேபோல மாநில தொழிற்சங்க தலைவர் வேல்முருகன், மாநில மகளிர் அணியினுடைய தலைவி மயிலி தாரா, அவருடைய மாநில இளைஞர் அணி தலைவர் கார்த்திக், மாநில SC/ST அணி தலைவர் வேணுகுமார், மாநில மாணவர் அணி தலைவர் பாலா, அதேபோல 6 மாநில செயற்குழு உறுப்பினர்கள் ஆனந்த், சலீம், சரவணன், ஜான், மணிகண்டன், கந்தசாமி ஆகியோர், 2 சிறப்பு அழைப்பாளர்கள், குறிப்பாக 16 மாவட்ட தலைவர்கள் தங்களை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே இணைத்துக் கொள்கிறார்கள். தென் சென்னை, வட சென்னை, திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், காஞ்சிபுரம், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுடைய தலைவர்கள் தங்களை இணைத்துக் கொள்கிறார்கள். எங்களது இயக்கத்தினுடைய கலை பிரிவினுடைய தலைவர் திரு JSK சதீஷ் அவர்களது ஏற்பாட்டின் பேரிலே இன்றைக்கு தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை இணைக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரது நல்ல எண்ணங்களையும் கொள்கைகளையும் பண்புகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு இன்றைக்கு அவர்களெல்லாம் என்னுடைய தலைமையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே சேருவது மிகுந்த வரவேற்புக்குரியது. குறிப்பாக தேர்தல் நேரத்திலே இயக்கத்திற்கு பலம் சேர்க்கும் வகையிலே இந்த இணைப்பு அமையும் என்று நான் கருதுகிறேன். தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் இன்றைக்கு புதிதாக இயக்கத்திலே சேர்ந்திருக்கின்ற நண்பர்கள் அந்தந்த மாவட்டத்திலே எங்களுடைய மாவட்ட தலைவர்கள், நிர்வாகிகளோடு கலந்து பேசி தங்களுடைய பணியை செய்வார்கள். இயக்கத்திலே தேசியவாத காங்கிரஸ் கட்சியிலிருந்து சேர்ந்த முக்கிய தலைவர்களுக்கும் மிகச் சிறப்பாக செயல்படுபவர்களுக்கும் வருங்காலங்களிலே நல்ல அங்கீகாரம் கொடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இன்றைக்கு வருகை புரிந்திருக்கின்ற நிர்வாகிகள் அத்துணை பேரையும் நான் வருக 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 என்று மனமாற வரவேற்கிறேன். குறிப்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு புதுக்கோட்டை வெங்கடேசன் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜரது ஆட்சியிலே அமைச்சராக மிகச் சிறப்பாக பணியாற்றிய ஐயா ராமையா அவருடைய வாரிசு என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பொறுத்தவரையிலே ஒரு வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்திருக்கிறோம். கடந்த ஒரு வார காலமாக தமிழகம் முழுவதும் உள்ள
தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் தேமுதிக மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து மக்களை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள். மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றம் தெரிகிறது என்பதை எங்களால் உணர முடிகிறது. தொடர்ந்து 30 வருட காலமாக மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை ஆண்டு இன்றைக்கு இருண்ட தமிழகமாக இருக்கின்ற தமிழகத்திற்கு ஒரு வெளிச்சம் ஏற்படுத்தும் வகையிலே 3வது அணி வெற்றி அணி அமைய பெற்றிருக்கிறது. அது மக்களுக்கு நம்பிக்கை அணியாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். கூட்டணியிலே எண்ணிக்கையினுடைய பங்கீடு ஒத்த கருத்தோடு முடிந்தது. தொகுதி பங்கீடு நேற்றைய தினம் ஒத்த கருத்தோடு முடிந்திருக்கிறது. அந்தந்த கட்சிகள் அவருடைய வேட்பாளர்களை இன்னும் 2-3 நாட்களிலே அறிவிப்பார்கள் என்று நம்புகிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்னும் 4-5 நாட்களுக்குள் வேட்பாளர்களை அறிவிக்கும். இந்த 20ஆம் தேதி அன்று தஞ்சை மாவட்டத்திலே என்னுடைய சுற்றுப்பயணத்தை நான் துவங்க இருக்கிறேன். 21 அல்லது 22ஆம் தேதி அன்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கை வெளியிடப்படும். மீண்டும் அதற்கு மறுநாள் என்னுடைய சுற்றுப்பயணம் தொடங்கினால் மே 14 வரை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் என்னுடைய சுற்றுப்பயணம் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து வேட்பாளருடைய வெற்றிக்காக நடைபெறும். 125 தொகுதிகளுக்கு மேல் 150 தொகுதிகளுக்குள் என்னுடைய சுற்றுப்பயணத்தினுடைய விவரங்களை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு சக்தி வடிவேல் அவர்கள் வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். கூட்டணி கட்சியினுடைய எங்களுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏற்கனவே தங்களுடைய சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய கூட்டணியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வைகோ அவர்கள் நாளையிலிருந்து அண்ணா நகரிலிருந்து தொடங்க இருக்கிறார்கள் தங்களுடைய சுற்றுப்பயணத்தை. தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர், கம்யூனிஸ்ட் பேரியக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் இந்த வார இறுதிக்குள் தங்களுடைய பயணத்தை தொடங்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள அத்துணை தொகுதிகளுக்கும் எங்களுடைய தலைவர்கள், கூட்டணி தலைவர்கள் சென்று வாக்காளர்களை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஒரு புதிய மாற்றத்திற்கு எங்களது சுற்றுப்பயணம் வழிவகுக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை, அவர்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நாங்கள் வாக்குகளாக உறுதியோடு கொண்டு வருவோம். இன்றைக்கு மக்கள் எதிர்பார்க்கும் ஊழலற்ற ஆட்சி தேவை. அந்த ஊழலற்ற ஆட்சிக்கு அதிமுகவும் திமுக காங்கிரசும் வெகு தூரம் விலகி நிற்கிறார்கள். அதை நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் அப்பழுக்கற்ற தலைவர்களை கொண்ட எங்களது கூட்டணி.
எனவே தொடர்ந்து எங்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றிக்கு வழிவகுக்கும். மக்களிடம் உண்மை நிலைகளை எடுத்துக் கூறுவோம். இது ஒன்று எழுதுகிறீங்களா? ஐஐடியினுடைய கல்வி கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகங்களின் ஐஐடி கல்வி கட்டணத்தை மத்திய அரசு ஆண்டுக்கு 2 லட்சமாக உயர்த்த முடிவு செய்திருக்கிறது. உயர்கல்வி பெறுவதிலே அனைத்து பிரிவைச் சேர்ந்தவர்களுக்கும் சம வாய்ப்பும் சம உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியோடு நினைக்கிறது. குறிப்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக அமைந்துவிட்டது. அத்தகைய பிரிவைச் சேர்ந்த மாணவர்களுக்கு கட்டணச் சலுகை, வட்டியில்லா வங்கிக் கடன், அரசு மானியம் போன்ற பல்வேறு சலுகைகளை வழங்கி மாணவருடைய உயர்கல்விக்கு உத்தரவாதம் கொடுக்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல இயக்கத்திலிருந்து தங்களுடைய சுயநலத்திற்காக சில தனி நபர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். சிலர் இயக்கத்தினுடைய உயர் பொறுப்புகளிலே இருந்தும் கூட பேராசை பெருநஷ்டம் என்ற ரீதியிலே வெளியிலே சென்றிருக்கிறார்கள். எனவே புதியவர்களை அந்த இடத்திலே நியமிக்கக்கூடிய அறிவிப்பு இன்று வெளிவரும். குறிப்பாக சிறுபான்மை பிரிவினுடைய தலைவர் ஒருவர் மட்டுமே சிறுபான்மை பிரிவு விட்டு சென்றிருக்கிறார். 99.90% மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் நிர்வாக அளவிலும் இங்கே என்னை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 3-4 நாட்கள். அதேபோல கோவையிலே நகரத்திலே ஒரு பகுதியினுடைய தலைவருக்கு பதிலாக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. வேலூரிலே கிழக்கு மாவட்டத்திற்கு தலைவர் ஒருவரை இன்று அறிவிக்கிறோம். அதேபோல சென்னையிலே என்ன சென்னை சார் அது தென் சென்னை கிழக்கு பகுதிக்கு கரெக்டா சொல்லுங்க. அப்புறம் தென் சென்னை மேற்கு பகுதிக்கு ஒரு குழுவை அமைக்க இருக்கிறோம். இவைகளெல்லாம் இன்றைக்கு அதிகாரப்பூர்வமாக என்னுடைய கையெழுத்திட்டு பத்திரிகை நண்பர்களுக்கு மாலையிலே கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். ரைட் ரைட் ரைட். 9 தொகுதிங்கிறது தவறான தகவல். 9 தொகுதி என்பது தவறான தகவல். 6 தொகுதி என்பது சரியான தகவல். திமுக அதிமுக கூட்டணியை எதிர்த்து 234 தொகுதிகளிலும் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரச்சாரம் தொடரும், வெல்லும். நிறைய சொல்லியாச்சு. இன்றைக்கு தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் ஏற்படுத்துவதற்காக எங்களது கூட்டணி அடித்தளமாக செயல்படுகிறது. பாராளுமன்ற தேர்தலிலே இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய கூட்டணியாக ஒரு வெற்றி கூட்டணி அமையும். அதில் எல்லோரும் இருப்போம்.
என்னுடைய 26 சட்டமன்ற தொகுதிகள் எங்களுக்கு கிடைத்திருப்பதிலே முதல் தகுதி இதுவரை தேர்தலிலே போட்டியிடாதவர்களுக்கு, தொண்டர்களுக்கு, அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற முக்கியஸ்தர்களுக்கு அதற்கு நான் கொடுக்க இருக்கிறேன். எந்த கட்சியும் கொடுக்காத அளவுக்கு புதியவர்களுக்கு போட்டி போட நான் வாய்ப்பு கொடுப்பேன். அவசியமில்லை. தமிழகம் முழுவதும் இருங்க சார், கொஞ்ச நாளே இருங்க சார், நீங்க தான் குரல் தெரியுது எனக்கு பிறந்த. தமிழகம் முழுவதும் கூட்டணியினுடைய வெற்றிக்காகவும் தமிழகத்திலே 30 வருட கால திராவிட ஆட்சியினுடைய மாற்றத்தை உறுதி செய்வதற்காகவும் நான் சுற்றுப்பயணம் செய்வேன். அனைத்து வேட்பாளருடைய வெற்றிக்கும் பாடுபடுவேன். நான் என்னுடைய 26 தொகுதிகளிலும் இயக்கத்தில் உள்ளவர்களை போட்டியிடச் செய்வேன். அவர்கள் வெல்வார்கள். அது குறிப்பாக எந்த கட்சியிலும் இல்லாத அளவிற்கு 90% இதுவரை நிற்காதவர்களுக்கு சான்ஸ் கொடுக்கும் இந்த கட்சி.